வாசிங்கள். நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு போதும். கவனிங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல வழி எது என்று பாருங்கள் என்றார். பூர்வத்தார் நடந்த பாதை, பூர்வத்தில் மனிதன் நடந்த வழிகள் உங்கள் கரங்களுள்ள வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அதில் ஆராய்ந்து பாருங்கள், அது நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள் என்கிறார். எல்லோரும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கவில்லை, எல்லோரும் ஆண்டுடைய பாதையை பிடித்து நடக்கவில்லை, எல்லோரும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழவில்லை. ஆனால் அந்த பூர்வ பாதைகள் உங்கள் கரங்களுள்ள வேதம் சொல்லுகிறது என்கிறார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய பூர்வ பாதைகளின் முற்பிதாக்கள் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, வியாதி தகப்பன் ஆதாமை நாம் பார்க்கும் பொழுது, கீழ்ப்படியாமை நமக்கு வேண்டாம் என்கிறோம். அது நல்ல வழி அல்லையா? குறை பேசும் வழியாக நிற்கிறது. செய்த தவறை ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறது. அவன் தவறு என்று தெரிந்தும் ஆண்டுடைய பாதத்தில் வந்து விழுவதற்கு மனமில்லாது இருக்கிற அந்த வழி உங்களுக்கு வேண்டாம் ஐயா. பூர்வ பாதை சிந்தித்து பாருங்கள், நல்ல வழி எது என்று கேட்டு விசாரிங்க இருக்கிறார். ஆமாதான் எங்கள் அப்பா எங்கள் தகப்பேன் என்று சொல்வது நல்லது, ஆனால் அந்த வழி நல்லதில்லையா? எவ்வளோ நேசித்து உலகத்தையே அவன் கரத்தில் கொடுத்து எல்லா உரிமையும் அவனுக்கு கொடுத்து பெருட்டு மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் நடப்பித்த அந்த தேவனுக்கு மனத்தாங்கள் உண்டாக்கணும் நின்றார். செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டிருந்தாலும் எத்தனையோ காரியங்கள் மாறி இருக்கலாம். அவனோ ஆண்டவரை குற்றப்படுத்தும் அந்த மனசாட்சி அற்ற ஒரு செயல் என்றும் நம்மில் வேண்டாம் என்கிற பூர்வ பாதையை திரும்பி பாருங்கள். அது வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். நல்ல வழி எதையோ அதில் நடவுங்கள் என்றார். நல்ல வழி நடந்தவர்கள் நம்முடைய முற்பதாக்கள் எத்தனையோ ஜனம் இருக்கிறார்கள். மேகம் போன்ற சாட்சி இருக்கிறது. எல்லாரையும் எடுத்து காண்பிக்க இந்த காலை எனக்கு சமயம் இல்லை என்பதை நான் அறிவேன். என் ஜீவன் இதற்கு போதுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சுருக்கமாய் சில நபர்களை உங்கள் முன்னே கொண்டு வந்து வேகமாய் சொல்லி செபிக்க நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடவுங்கள். நம்முடைய ஏனோ 7ஆம் தலைமுறையான யூதாவை சொல்வார். 7ஆம் தலைமுறையாக ஏனோக்கு பக்தி உள்ளவனான் என்றார். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே சாட்சி பெற்றவனாய் வாழ்ந்தார். வேறும் திட்டமாய் சொல்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவர். எவ்வளோ காலம் வாழ்ந்தான் என்றால் 365 ஆண்டுதான். 7ஆம் தலைமுறை ஆதாமுக்கு அடுத்தார் 7வது தலைமுறையாக நின்றவன். 10வது தலைமுறை நோவா. இவர்களெல்லாம் நாம் கவனிக்க பார்க்கும் பொழுது நல்ல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை மறந்து போகவே வேண்டாம். தாயின் வழி வேண்டாம் என்று வேறு எச்சரிக்கிறது. எப்பொழுதும் அது வேண்டாம் ஐயா. தாயின் வழி வேண்டாம், நல்ல வழி அல்ல. அந்த வழி சுயநலமான வழி. அந்த வழி சுயமாய் செய்யும் அல்லாமல் யார் ஆலோசனையும் கேட்காது. Never get any counsel from anyone. That is not the way you should have chosen. அந்த வழியை தெரிந்து கொள்ளாதீர்கள் என்கிறார். அந்த வழியில் நடக்கிறவர்களுக்கு ஐயோ நாள். யூதா 11ஆம் வாக்கியத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள், வாசிக்க வேண்டாம். தேவ பிள்ளைகளை, காயின் வழி நமக்கு தேவையில்லை. அப்படி என்றால் யார் வழியாக நாம் பார்க்கணும்? ஏராளங்கள் இருக்கு ஐயா. 1 2 என்று அல்ல. நம்முடைய வாழ்வில் தேவ பிள்ளைகளை, நோவா என்ற மனிதனுக்கு கீழ்ப்படிதலின் வழியை தெரிந்து கொள்வோம். நோவா அங்கே இருந்த எல்லா மனிதன் மத்தியிலும் நீதிமானும் உத்தமமாயிருந்தான். 6:9 சொல்கிறது ஆதியாகமம். எல்லோரும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் வாக்கியம். தேவன் பூமியை பார்த்தா அது சீர் கெட்டதாயிருந்தது. எல்லா வழி கட்டு போகும்போது இவன் மாத்திரம் அந்த வழியில் போகலையா? கும்பலோடு கும்பலாக வாழலை. எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள்.
மனிதனுக்கென்று ஒரு வழி இருந்தது, மிருகத்துக்கான ஒரு வழி இருக்கிறது, பறவைக்கான ஒரு வழி இருக்கிறது, வாழ்வுக்கான ஆதாரமாய். ஆனால் இவன் தன் வழியை கெடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்கிவிட்டான். வாழ்க்கை என்றால் என்னென்று தெரியாதவனைப் போல வாழ்கிறான். மிருக குணம் போல் அவனுடைய ஜீவிய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார், மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லோரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது நோவா உத்தமனாய் அங்கு நின்றார். சாக்கு சொல்லவில்லை. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க, நான் மாத்திரம் சீராக இருந்தால் நேராக இருந்தால் என்ன பிரயோஜனம் என்று அவன் அலட்சியமாக நிற்கவில்லை. He wants to walk according to God commandment. ஆண்டவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ள ஆழமாக இருந்ததை மறந்துவிட வேண்டாம். தேவ பிள்ளைகளை, இந்த காலையில் நோவா என்னுடைய வழியின் கீழ்ப்படுதலை தெரிந்து கொள்வோம். அக்காலத்தில் காணாதவர்கள் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் இவ்விதமாக சொல்கிறது. புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verses 7. தேவ எச்சரிப்பை பெற்று அதுக்கு பயபக்தி உள்ளவனானா, உடனே ஒரு பயபக்தி வந்துட்டு தேவன் சொன்னார்னா நடக்கும். எப்படியா நடக்கும்? மழை எங்கே வரும்? இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கலையே. இதுவரையில் காணாததை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்ற உடனே பயபக்தி உள்ளனானா, அதை குறித்தான பயம் பக்தியும் கொண்டு தன் குடும்பம் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற பிரயாசம் அவனுக்கு இருந்தது. தன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல அந்த பேழை, 8 பேருக்காங்க அவ்வளோ பெரிய பேழை இல்லை, எல்லாருக்குமானது தான் ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் அழைத்தார். 120 ஆண்டு ஆண்டவரும் பொறுத்திருந்தார். ஆனால் மனம் மாறந்து கடினமானவர்களாக நின்றார்கள். நோவா ஒரு கீழ்ப்படுதலான ஒரு மனிதன். ஆண்டவர் சொன்ன உடனே செய்தார். கீழ்ப்படுதலுக்கு ஏராள சாட்சிகள் வேதத்தில் காணுகிறோம். இந்த காலையில் உங்கள் மனதில் ஆழமாக எழுதி கொள்ளுங்கள். எனக்கு தெரியுதோ தெரியலையா, புரியுதோ புரியலையோ, கர்த்தர் சொன்னால் அப்படியே செய்வோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்பும் கீழ்ப்படுதல் அதுதான். தேவ பிள்ளைகளே, எனக்கு பிடித்தால் செய்வேன், என் மனதுக்கு நல்லது என்று தோன்றினால் செய்வேன், என் பூர்வத்தார் இதை சொல்லியிருக்கிறார்கள் செய்கிறார்கள் என்று சொல்வதல்ல, என் தேவன் சொல்வதை அப்படியே கீழ்ப்படிதல் என் வாழ்வில் உண்டாகட்டும் என்றார். பிரமக்காரனை மிகவும் பரிகாசம் பண்ணியும் நான் வேதத்தை விட்டு விலகவில்லை என்றார் பக்தர். நான் வாசிக்கும் எப்போது பரிகசிக்கும். என்னையா பழை செய்துனுங்கிற, எதுக்கு தண்டமா வேஸ்ட்டு பண்ணினுக்கிற காசு எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோ கூலி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வரும் உனக்கு? நாளைக்கு என்ன ஆக போகிற? வேலை செய்துட்டு அது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு எங்கே போக போகிற? நீ எங்கே போக போகிற? காப்பாற்ற போகிறா? அழிவில் காப்பாற்றப்பட போகிறா? இது அவனுக்கு தெரியும். ஆனால் உலகத்துக்கு அது பரிகாசமாக இருந்தது. இன்னும் என்ன ஊழியர் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி அரைச்சிருக்கிறாங்க என்று உலகம் கேட்கிறது. என்ன ஊழியன்னு சொன்னால் ஆண்டவர் காரியம் கச்சரிச்சு இதுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துனுங்கிறா, எங்கே போவா என்று உலகம் கேட்கட்டும். தேவ பிள்ளைகளை தேவன் சொல்வதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். கீழ்ப்படியும் பிள்ளைகளாய் நில்லுங்கள். கீழ்ப்படியும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள். கீழ்ப்படியும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் விரும்புகிறார். அவர் குமாரனாய் இருந்தோம். Hebrews chapter 5 verses 8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்டப்பாடுகளில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற யாவருக்கும் காரணரானார். He is the author for everyone's salvation because he obeyed. கீழ்ப்படிதல் கற்றுத்தந்தவனும் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினவரை தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக இருப்போம். கீழ்ப்படிதல் தேவ ஜனத்துக்கு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வோம்.
நாம் கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிதான் மேல்படிக்கு ஆதாரம் என்பார்கள். கீழ்ப்படிதான் மேல்படிக்கு வழி. கீழ்ப்படி ஏறாமல் மேல்படிய ஏற முடியாது இல்லையா? அதனால தான் சொன்னார், மேலே ஏறணும்னு ஆசைப்படுறவங்களாம் கீழ்ப்படிங்கள் என்றார். கீழ்ப்படியுங்கள். ஒபே யுவர் பேரண்ட்ஸ், ஒபே டு காட், ஒபே டு தி எல்டர்ஸ். தேவ பிள்ளைகளை கீழ்ப்படியோம். நோவா என்று சொல்லும் பொழுது உங்கள் மனதில் இந்த நாளின் காலையில் நீங்கள் என்னெல்லாம் எழுதி வைத்திருந்தீங்களோ அத்தனையின் மத்தியிலும் இதையும் ஒன்று சேர்த்து எழுதுங்கள். கீழ்ப்படுது. நோவா என் கீழ்ப்படுங்கள். வேலையை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், என்னெல்லாம் கேட்கவில்லை. பயபக்தி உள்ளவனானால், என்ன உள்ளவனானால் பயபக்தி உள்ளவன், அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். ஒப்பே மரத்தினால் ஒரு பேழை உண்டாக்குன்னு சொன்னார். அந்த பேழையை நீளத்தை, அகலத்தை, உயரத்தை சொன்னபடியே செய்தார். மாற்றலை, டிசைன் மாற்றலை. ஜன்னல் ஒன்று போதுனார். ஒரு ஜன்னல் ஐயா காற்று எப்படியா வரும், இல்லை போதும். ஒரு ஜன்னல் 3 தட்டு அந்த பேழைக்கு செய்ய சொல்லப்பட்டது. ஆனால் தேவ பிள்ளைகளை அத்தனையும் செய்தார். சொன்னபடி கர்த்தர் சொன்னபடி எல்லா ஜீவராசியும் கொண்டு வந்து இந்த பேழையில் சேர்த்தார். இதெல்லாம் அவனுடைய பொறுப்பாய் நிறைவேற்றினார். பேழைக்குள் போய் 7 நாள் பொறுத்து தான் மழை வருது. ஆண்டவர் கதவை பூட்டிட்டார். 7 நாள் பொறுத்து மழை வருது. வெளியே இருக்கிறவன் என்ன சொல்லியிருப்பானுங்க, உள்ளே இருக்கிறவன் என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியல. நான் கற்பனை பண்ணுறேன். மனைவி என்னையா சொன்னேன், உள்ளே கவனிச்ச அவ்வளோ பில்டிங்லாம் கட்டி வச்சுக்கிறோம், வேஸ்ட்டாக உள்ளே உட்காந்து என்ன பண்ண போகிறோம், மழை வந்த மாதிரி இல்லையா, ஜன்னலில் பார்க்குறேன் மழை இல்லையா, மழை வரும்னு சொல்லிட்டு சும்மா உள்ளே வர வச்சேன் என்று தன் பிள்ளைகளும் மனைவியும் சொல்லியிருப்பார்களோ எனக்கு தெரியல. வெளியே இருக்கிறவன் என்னடா உள்ளே போய் உக்காந்துக்கிற, உள்ளே போய் உக்காந்து என்னடா பண்ணுற. 7 நாள் பொறுத்து மழை வந்தது. 40 நாள் மழை பெய்தது கதை அல்ல. நான் புத்தகம் படித்தேன். யாருக்குண்டால் கம்யூனிஸ்ட் புத்தகம். ரஷ்யாக்காரன் கேட்குறான், விவிலியத்தில் சொல்லப்பட்ட மழை பெய்திருக்கும், ஆனால் அது சொல்கிறபடியெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லை. எப்படி காயன்னு கேட்குறான். கொடுத்தவருக்கு தெரியாத காய வைக்கிறதுக்கு, எப்படி காய நீங்களா கேட்குற, காய வைக்க அவருக்கு தெரியும். காய்ந்த பின்பாய் தான் நோவா வெளியே வந்தான், இது உண்மை. ஆனால் அவன் நாட்டில் தான் அந்த அரராத் மலையை இருந்து அவன் தான் இப்போ எழுதி எடுத்து வச்சிருக்கிறான். நோவா என் பேழை சொல்லுகிறார். கேட்டவனே இப்போ அவன் விஷயத்தில் சொல்லி வைக்கிறா, எழுதி வைக்கிறா. காரணம் என்னவென்றால் கதை அல்ல, இது காவியம் அல்ல. தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நோவா பற்றி அநேகம் பேசிக்கொண்டிருக்கேன். வேகமாய் போகிற வாசிப்போம். ஆதியாம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அது 19ஆம் வாக்கியத்தில் இங்கே ஒரு மனிதனை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். நீங்கள் கமாண்டிங், கட்டளையிடுகிற ஒரு மனிதன் சும்மாலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வழி இதுதான், இப்படிதான் நடக்கணும். என் தாத்தா இப்படி நடந்தார், உண்மை. அது எல்லாம் இப்போ நாம் செய்ய வேண்டியது. எங்கள் அப்பா இப்படிதான் இருந்தார், அது எல்லாம் என்னுடைய வாழ்க்கை. இப்பொழுது நான் கற்றுக்கொண்டேன், தேவன் கற்றுக்கிற கட்டளையின் வழிகள் இதுதான் என்று தன் பிள்ளைகளுக்கு, தன் பிள்ளைகளுக்கும் கட்டிட்டு போதிப்பான். தன் பிள்ளைகளை கண்டான். எவ்வளோ வருஷம் அவனு பிள்ளைகளோடு வாழ்ந்தான், வேற பிள்ளைகளோடு. ஏன் மேக்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சிடவே நீங்கள் 170 வேற ரெக்கார்ட வந்து ஜாஸ்தியாகலாம் மக்கள் இருக்காங்க, அவங்க விசுவாசிங்க. சரி, 175 வாழ்ந்தாங்க. அவன் தன் பேர பிள்ளைகளோடு எத்தனை ஆண்டு வாழ்ந்தான்? அதுதான் என் கேள்வி. 15 ஆண்டு. 100 வயதில் ஆபிரகாம், 100ஆம் வயதில் ஈசாக்கு பிறந்தான்.
ஈசாக்குக்கு 40ஆம் வயதில் கல்யாணம் ஆயிற்று, 140. ஈசாக்குக்கு பிள்ளை பெறும்போது 60 வயது, 160. ஆபிரகாம் மரிக்கும் போது 175. ஆதலால் தன் பேர பிள்ளையோடு 15 ஆண்டு வாழ்ந்தான். therefore answer 15 ஆண்டு சரிடா, புரியுதா? அப்போ பிள்ளைகளுக்கு அவன் போதிப்பான். ஆண்டவர் சொல்றார், பிள்ளைக்கு அவன் போதிப்பான் ஐயா, அதனால நான் உனக்கு கட்டளையிடுவேன், இதெல்லாம் நடக்க போகுது, இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் நடக்கும், இப்படிதான் தலைமுறை இருக்கும், இப்படிதான் தலைமுறைக்கு 400 ஆண்டுக்கு பின்பாக இருக்கிற தலைமுறை காரியத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு போனார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளை இந்த காலையில் ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும், அவன் விசுவாசத்தின் தகப்பன். சொல்றது அப்படியே நம்பலாம். நட்சத்திரம் மாதிரி இருக்கண்டா அவன் பிள்ளைங்கண்ணா, எங்கேயா நட்சத்திரம், ஒன்றுக்கே வழி இல்லை, நட்சத்திரம் எங்கே போயிடுச்சு என்று அவன் மனது கேட்டது, அவனுடைய உள்ளம் கேட்டது. சில வேளையில் ஆண்டவரத்திலும் அவன் கேட்டிருக்கிறான், ஆனாலும் விசுவாசத்தை தொலைத்து விடாமல் காக்கப்பட்டான். அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. வாசிங்கள் ரோம நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம் தொடங்கி 22 வரை ஒரு நீண்ட பகுதி வாசிங்கள். 1, அவன் விசுவாசத்தில் என்னவில்லை, பலவீனம் அல்ல. he was not weak in faith. Romans chapter 4 verse 18 onwards. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே he believed that there is no source of that in his life. நாம் அநேக ஜாதிக்கு நீ தகப்பனாவா என்று கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் நம்புவதற்கு ஏதுவே இல்லை. உலகம் வேலை பண்ணினே இருக்கு. 10வது வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டான். பிலிப்ஸ் வாய் சும்மா இருக்காது, சும்மா எதனா சொல்லிடும். எப்போ செய்ய போறீங்க சொன்னீங்களா, எப்போ செய்ய போறீங்க? அதனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செய்கிற வரைக்கும் யாரையும் சொல்லக்கூடாது, செய்து முடிஞ்ச பிறகு எனக்கு ஆண்டவர் அப்படியே சொன்னாருன்னு அப்போது சொல்லு. ஆனால் முன்னாலேயே எதுனா ஒன்று சொல்லி நிற்காத என்று நான் மிகவும் கண்டிப்பாக எச்சரிக்கப்பட்டவன். ஆனாலும் இந்த வாய் சும்மா இருக்கிறது சொல்லிட்டு இப்போ கவனிங்கள், இவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அதனால் எல்லாம் கேட்குது, அநேக ஜாதிக்கு தகப்பன இல்லைடா, எப்போட தகப்பனா, முதல்ல உன் குடும்பத்துக்கு தகப்பனாவு, ஜாதிக்கு தகப்பனாவது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என்னவாது உன் குடும்பத்துக்கு தகப்பனாவு என்றெல்லாம் பரிகசித்துக் கொண்டு, ஆனால் நம்புவதற்கு ஏதுவில்லை இருந்தோம். நம்பிக்கையோடு விசுவாசம் வாசிப்போம். திரும்பி அங்கேயாங்க இருக்கீங்க இல்லை, அப்போ எங்கே இருக்கு போங்க, 22 வரைக்கும் போகணும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. விசுவாசத்தில் வல்லவனானா. Power in his faith. In English word says like that. வல்லவன், விசுவாசத்தில் வல்லவன். அந்த அளவில் நம்ம விசுவாச தகப்பன் இருந்தார், நாமும் இருக்கணும். அந்த பாதை தெரிந்து கொண்டார். வழியில் நின்று பூர்வ பாதை எவென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதில் நடவினார். அது நல்ல வழி. ஆபிரகாமின் விசுவாசத்தின் வல்லவனான அந்த வழி பிடிச்சுக்க. மேலோட்டமான விசுவாசம் வேண்டாம். எதுவாக இருக்கட்டும், திடமாய் நிற்க அந்த விசுவாசம் தேவை. சூழல்கள் எதுவாக இருக்கட்டும், சூழ்ச்சிகளும் எதுவாக இருக்கட்டும், என் கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிப்பார். இந்த தைரியத்தோடு அமைதியாய் பார்த்து சொல்லும். ஒவ்வொரு பிள்ளைகளாக நில்லுங்கள் என்கிற தெய்வ பிள்ளைகளை இந்த கால வேளையில் இந்த விசுவாசத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்களா அல்லது வல்லவராக இருக்கிறீர்களா? அந்த பாதையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் நம்முடைய விசுவாச தகப்பன். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் விசுவாச தகப்பனர் ஏராளம் சொல்லலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் அவனை பற்றி ஏராளம் பேசுகிறது. 8ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற தேசத்தை
இடம் இன்னதென்றே அறிய புறப்பட்டு போகிறான். நம்ம போயிட்டு வரானா, எங்கே போனோம் டேடி, எங்கே போனோம் மம்மி, எதுக்கு போனோம் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் கேட்போம், பல காரியங்கள் சொல்லுவோம். ஆனால் இவன் எந்த கேள்வியும் கேட்கல, எங்கே போகிறோன்னு தெரியாது. வழியில் நின்று கேட்குறான், கூட போகிற லோத்து கேட்குறான், இதை காட்டு நல்ல இடம் இருக்கும், இதை காட்டு நல்ல இடம் இருக்கும், வாடா சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், நில்லுன்னு சொல்லலை, ஒன்றும் போகணுண்டான்றாரு. இவனும் போயினே இருக்கிறான். வழியில் பார்த்தா சோவாரை காட்டிலும் நிறைய நகரம் இல்லை. அதுதான் சோதம் கொமோரா பட்டணத்துலேருந்து ஒரு பட்டணம் சோவார். அது ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சான். எப்படி இருக்கா, ஏதேன் தோட்டம் போல இருந்ததுன்றார் சோதம் கொமோரா. அதை பார்த்த பின்பு அவனுக்கு மனம் இல்லை, இனி நான் பயணிக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு ஸ்டே பேக் டவுன் இட்ஸ், இங்கே நான் நிற்க போகிறேன் என்றார். அவன் இவனும் நான் போகும் இடம் இல்லதென்று அறியாதவனாய் தொடர்கிறான், போயினே இருக்கிறான். கர்த்தர் சொன்ன இடம் மட்டும் இல்லை, அவனுடைய பயணம் நிறுத்தவே இல்லை. தேவ பிள்ளைகளை, அதனால் தைரியமாக நில்லுங்கள், விசுவாசத்தின் பிள்ளைகளாய் வாழுங்கள், விசுவாசத்தின் அடிச்சூழலில் நடுவுங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கலாத்தி நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தில் வேதம் சொல்கிறது, கலாத்தியர் அந்தபடி விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே, அவன் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே, விசுவாச மார்க்கத்தில் நடங்க. அப்போ ஆபிரகாமுடன் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவன் கேட்பது உங்கள் விசுவாச மார்க்கம். கையில் இருக்க பொருளை நம்புவதல்ல, உங்களை உறவு மட்டும் நம்புவதல்ல, யார் இருக்கிறா இவர் இருக்கிறா என்று எதையோ யாரையும் சார்ந்து கொள்வதல்ல. தேவன் அவரும் அவருடைய வார்த்தையை, இந்த நம்பிக்கையை இருக்கிறது. விசுவாச மார்க்கத்தா விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் வாழும் வாழ்க்கையின் பாதை விசுவாசத்தின் பாதையாக இருக்கிறதா? விசுவாசத்தின் அடிச்சூழலை ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசத்தில் தான் உங்களுடைய ஜீவி பயணம் ஓடுகிறதா? இல்லை என்றால் எதையோ நம்பி நடந்து கொண்டிருக்கிறீர்களா? சிந்திப்போம், செயல்படுவோம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவன் பலியாய் கொடுத்து விட்டான். முடிஞ்சது. அங்கிருந்து குரல் வரலன்னா அவன் என்ன பண்ணியிருப்பா? அவனை கொன்று தகன பலியிட்டிருப்பான். தகன பலியிட்டிருப்பான். அவன் தகனித்தாலும் அந்த சாம்பலிலிருந்து என் மகனை திரும்ப உயிரோடு எழுப்புவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது, விசுவாசம் இருக்கிறது. அதுதான் சொல்கிறார், தேவன் அவனை மரித்தொழுந்து எழுப்ப வல்லவராக இருக்கிறார் என்று நம்பினான். Because God has given a promise to me. What? ஈசாக்கினால் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கினாயா உன் தலைமுறை அப்படின்றால் வேறொரு ஈசாக்கை தரமாட்டார். இந்த ஈசாக்கை பற்றி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தால் இவனை எப்படி அவர் கொன்று விடுவார்? இந்த ஈசாக்கை எப்படி என் கையிலிருந்து பறித்து விடுவார்? அதனால் அவர் கேட்கதை நான் செய்வேன் என்ற தைரியத்தை விசுவாசம் கொண்ட அந்த தைரிய திட விசுவாசங்கள் நமக்கு இருக்கா என்ற ஒரு கேள்வியை இந்த காலையில் கேட்போம். எப்படி பதில் நடக்கும் என்ற கேள்வி வேண்டாம். தைரியமா சொல்கிறார், அப்பா கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கே? ஆண்டவர் ஆண்டவர் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஆகிற கர்த்தருடைய பிள்ளைகளை
நம்புங்கள். அந்த திடபலன் விசுவாசம் வளர்ந்து கொள்ளுங்கள். வெறும் மேலோட்ட பிள்ளைகளாக நில்லாதீர்கள். எத்தனை ஆண்டு நாம் விசுவாசம் இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல, எவ்வளவா விசுவாசம் நாம் பெருகி இருக்கிறோம் என்ற காரியம்தான் மிக முக்கியமாகும். விசுவாசம் இன்னும் பலவீனமாக இருக்குமானால் அதனால் நன்மை இல்லை. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் இன்னும் மெருகேற்றப்படட்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். பவுல் தெசலோனிக்கேயோடு சொல்லும்போது இப்படி சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் நம்புகிறேன். அவன் ஜெபிக்கிறார். அவனுடைய வேண்டுதல், அவனுடைய விண்ணப்பம், அவனுடைய கோரிக்கை, அவருடைய ஜனத்துக்கான மன்றாட்டு இதுதான் என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்கள். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். பார்க்கிறேன், உங்கள் விசுவாச குறையை பார்க்கிறேன் என்கிறார் பவுல். உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவு பகல் உங்களுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறேன் என்கிறான் பவுல். அது பரவாயில்லைங்க, அது குறையாதான் இருக்கு என்று சொல்லாங்க. அவங்க அந்த விசுவாசம் நிறைவாகும். இதற்காக நான் மன்றாடுகிறேன் என்றால் பவுல். தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் நிறைவேற்றப்படட்டும், நாளுக்கு நாள் வளரட்டும். அதை பார்க்க விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும் என்றார். விசுவாசம் பரீட்சிக்கப்படும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் என்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நோவாவின் கீழ்ப்படைத்தல், ஆபிரகாம் விசுவாசம் நம்முடைய பூர்வ பாதையில் நம்மோடு முன்னோடிகள் ஓடின ஓட்டங்கள் நாம் கவனிக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். தேவச்சனமே, ஈசாக்கை சிந்தித்தீர்களானால் அவனை பற்றி யாராலும் சொல்லலாம். பயபக்திக்குரியவனாக ஈசாக்கு, ஆனால் அவன் இருந்த ஜெபஜீவியம் மிக மிக அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அவனுடைய ஜெபஜீவியம் உன்னத அனுபவம். பெருசாக ஒன்று பார்க்கல வேதத்தில் ஜெபஜீவியம் சொன்னான். ஆனால் அவன் ஜெபிக்கிறவனாக தான் இருந்தான். ஆற்றோரத்தில் போய் ஜெபிக்கும் வழக்கம் கொண்டவனாக இருந்தான். வாசிப்பீர்களாக ஆதியாம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 61ஆம் வாக்கியம் தொடங்கி. அவன் தியானம் பண்ணுகிறவன். என்ன பண்ணுகிறவன்? ஜெபம் பண்ணுகிறவன். ஜெப தியானத்தில் மிகவும் பிரியமானவன். தன் மனைவிக்கு பிரசவ காலம் வருந்தபோது எது எப்படியா இருக்குமோ என்று போய் ஜெபித்து கேட்டுக்கட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் சரியா இருக்கிற ரெபெக்காளின் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளை இருக்கிறார் ஆண்டவர். என்ன பிள்ளை இருக்கு? இரட்டை பிள்ளை இருக்கப்பா. முதல் இரட்டை பிள்ளை பெற்றெடுத்த பாக்கியம் ஈசாக்கு பெற்ற பாக்கியம். தேவ பிள்ளைகளை அவன் ஜெபித்து கேட்டான். என்னையா இப்படி ஆடா? மூத்தவ இளைவனை சேவிப்பான் என்று முன்னே ஆண்டவர் சொல்லிட்டார். பிள்ளைகளை ஜெப ஜீவியத்தை முன்னோடிகளாய் நம்ம ஏராள பிள்ளைகள் நாம் பார்க்கிறோம். தானியேல் அந்த பத்திரத்துக்கு முத்திரை வைக்கப்பட்டது என்று அறிந்து முத்திரையும் எப்பொழுது பண்றான். நானும் இருந்தா சிம்பிளா சொல்லுவேன், ஆண்டவர் அதான் உங்களுக்கு தெரியா, நான் பண்ணியிருந்தான் இருந்தேன், இப்போ சட்டம் போட்டிருக்கானுங்க, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இல்லை, now go stop that. He doesn't want to quit that. He knows if I pray, these people will come and caught me. அதுக்காக தான் இந்த சட்டத்தையே வாங்கி கையில் வச்சுன்னுக்கிறானுங்க. என் மேலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாததுனால ராஜா பண்ணி இந்த சட்டத்தை வாங்கிட்டாங்க என்று அவள் தெரிஞ்ச பின்பும் பரவாயில்லை, என் கத்தருக்காய் மடிந்து மாய்ந்தாலும் பரவாயில்லை, என் ஜெப ஜீவியத்தை நான் குறைத்துக் கொள்ள மாட்டேன். Don't decrease in your spiritual life.
எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்வாங்காதீர்கள், முன்னேறும் பிள்ளைகளாக நில்லுங்கள் என்கிறார். அதுதான் பூர்வ பாதை. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வழி எதுவோ அதில் பார்த்து நடவுகள் என்று சொன்ன காரணம் அதுதான். இதெல்லாம் நடந்து ஜெயம் பெற்றவர்கள் உங்களுக்கு முன்னே ஓய்ந்திருக்கிறார்களா? என்ன பெற்றார்கள்? என்ன ஜபம்னா என்ன கிடைக்கும்? இல்லை, ஜெபித்துப்பா தெய்வ பிள்ளைகளை. என் ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபிக்கிறவராயிருந்தார். ஜெபிக்கிறார். ஜெப திவ்யம் அவர்கள இருந்து ஜெபத்தை அவர் முக்கியப்படுத்தினவர். இரவெல்லாம் ஜெபித்து பின்பு காலையில் வந்து தம் டீச்சர்களை தேர்ந்தெடுத்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதுக்கு பின்பு 5 அப்பம் 2 மீனை கொடுத்துட்டு 5000 பேர் சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போங்கினாரு. சீசமாரிலும் போங்க போவான்ட்டாரு. இவரோ தனியே போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இவரோ போய் என்ன பண்ணிருக்கிறார்? தனியே போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய அனுபவம். அவருக்கென்று ஒரு ஜபத்தோட்டம் இருந்தது. அது பேர் தான் கெத்செமனே. அவருக்கென்று ஒரு ஜபத்தோட்டம். இவை அவருடைய ஜபம். தேவ பிள்ளைகளை ஜெபித்து ஜெயம் பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருங்கள். உங்களுக்கான ஜப நேரம் இருக்கட்டும் என்று நான் அனைவரும் முடி சொல்லியிருக்கிறேன். ஜப நேரத்தை பறிக்க சத்துரு தந்திரமாய் வருவதை நான் எத்தனையோ முறையில் வாழ்வில் பார்த்திருக்கிறேன். ஏமாத்திடுறா, பிலிக்ஸே ஸ்கிப் பண்ணிடுற, நிறைய முறை ஸ்கிப் ஆகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். காரணம், சத்துருக்கு அந்த ஜப ஜீவியத்தின் தொடர்ச்சியை உடைப்பதில் கவனம் இருப்பதை நான் கவனிக்கிறேன். அதனால் எச்சரிக்கை இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் ஜப ஜீவியத்தில் ஒவ்வொருபோதும் குறைத்து கொள்ளாதீர்கள், தொடருங்கள். தேவன் ஜபம் கேட்கிறவர், தேவன் ஜபம் கேட்கிறவர். ஈசாக்கு என்று சொல்லும் பொழுது அவன் ஜப தியானத்தை நினைவு கொள்ளுங்கள். அவனுடைய பிள்ளை யாக்கோபு அப்பா கிட்ட கற்றுக்கொண்ட ஒரே காரியம் ஜபம். அப்பா கிட்ட கற்றுக்கொண்ட ஒரே காரியம் என்னதென்றால் ஜபம். ஜப பிள்ளைகளை யாக்கோபும் ஜபிக்கிறவன் தான் இருந்தான். யாக்கோபு அந்த பெத்தேல் என்ற ஸ்தானத்தில் சென்று பேரிட்டிருந்த அந்த இடத்துல ஜெபித்து ஆண்டவரத்தை பொருத்தனை பண்ணி சொல்கிறார், ஆண்டவரே என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதத்தோடு திரும்பி வர பண்ணிறானால் நீரே என் தேவன், இந்த கல்லுமுக்கு என்னவாகும்? வீடாகும் என்றார். ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 28:16 வாசிப்போம் வேகமா. ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நித்திரையிலிருந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதே என்னையா கல்லு, இந்த இடத்துல போய் நான் படுத்து தூங்கணுமான்னு கதறி முறுமுறுத்து படுத்தேன். எனக்கு தான் தெரியும், இன்னையா இந்த இடத்துல என்ன படுக்க வச்சுட்டீங்க, எனக்கு இப்படியா, எங்கள் அப்பா வீட்டில் நல்லா தானே இருந்தேன், இந்த வேதனையான அனுபவம் எனக்கு ஏயா நான் கேட்டேன். இந்த இடம் இப்போது எவ்வளோ பெரிய மகத்துவமான இடம் என்பது இப்போ தான் அறிந்தேன். அதுக்கு முன்னால் வெறும் கடலை பூமின்னு நினச்சேன். இதுக்கு முன்னால் இது வெறும் வேஸ்டான இடம்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்தில் இப்போது புரிந்தேன். 20ஆம் வாக்கியம். என்னை காப்பாற்றி உன்ன உணவும் கர்த்தருக்கு தேவனாயிருப்பா. அதுதான் சொல்றான். இந்த கல் அவருக்கு வீடாகும். இது உண்மை. அவருக்கு கொடுப்பது எதுவோ அதை நான் அவருக்கு தத்துவமாக செய்தானே இல்லை எனக்கு தெரியாதையா, ஆனால் செய்யும் எண்ணம் மாத்திரம் இருந்தது. அது மறந்து போன போது ஆண்டவர் நினைப்பட்டார், வாருங்கள் நாம் பெத்தேலுக்கு போவோம். போன வார்த்தை தான் இதை படித்தோம். வாருங்கள் நாம் பெத்தேலுக்கு போவோம் என்று தன் பிள்ளைகள் எல்லாம் அழைத்து அந்நிய விக்கிரங்கள் எல்லாம் தூக்கி எறிய வைத்து விட்டு தேவனை உத்தமாய் தேடி வந்து தன் பிள்ளைகளை ஜெபத்தில் நடத்துவதில் கவனமாயிருந்தான். மறந்து போக வேண்டாம். இரவெல்லாம் ஜெபித்தார். யாக்கோபு காற்று நிறைய தன் சகோதரர்கள் ஏசா வருகிறார், எத்தனை பேரோடு வருகிறார்? 400 பேரோடு வருகிறார் என்று கேள்விப்பட்டோடனே மிகவும் பயந்து விட்டார். அண்ணன் வரானா நல்லது தான், ஆனால் அண்ணன் 400 பேரோடு வருவது என்றால் அது யுத்தத்துக்கு அடையாளம்.
ஏன்னா 318 பேர் எங்கள் தாத்தா 5 ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு 400 பேர் என்பது ஒரு பெரிய படை அந்த காலத்தில். என்ன அழிக்கிறதுக்கு எதுக்கப்பா 400 பேரோட வரா? ஐயா, தோல் தடியுமா இந்த ஆற்று கடந்தனையா, பரிவாரத்தோடு வந்திருக்கிறேன், எல்லாம் அழிஞ்சிருமோ எனக்கு தெரியல ஐயா, காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே என்று இரவெல்லாம் மன்றாடுகிறார். 32ஆம் அதிகாரம் ஆதியாம் புத்தகத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள். 24 இரவெல்லாம் ஜெபிக்கிறார், போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஏசா வருகிறான் என்ற ஒரு கேள்வி பட்டவுடனே அவளுடைய மன்றாட்டு ஆண்டவருக்கு கையில் வைத்தார். பொழுது விடுத்திட்டு போகட்டும் என்று தூதன் கேட்கிறார். பொழுது விடுத்திட்டு நான் போகட்டும் என்று தூதன் கேட்கிறார். இல்லை, நீ என்னை ஆசீர்வதித்தவழியே உண்மை போக. உன் பேர் என்னன்னு கேட்டார். என்ன ஆசீர்வாதத்துக்கே பேருக்கு என்னையா சம்பந்தம்? ஆமாம், அவனுக்கு வேண்டிய பொழுது எண்ணம், எனக்கு கணவன் மனைவி இருக்கிறார்கள், போதாதுக்கு மனைவிகள் இருக்கிறார்கள், அது மாத்திரம் இல்லை 13 பிள்ளைகள் இருக்கிறார்கள், பரிவார கூட்டம் இருக்கிறது, ஒரு பக்கம் வேலைக்காரர்கள் ஒரு பக்கம் வேலைக்காரிகள் எல்லாம் இருக்கு. இன்னும் ஆசீர்வாதம். அவன் விரும்புவதை தேவன் அறிந்து கொண்டான். அதனால தான் சொன்னான், உன் பேர் என்ன என்று கேட்டான். யாக்கோபு என்றான். நீ உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். அந்த ஆசீர்வாதத்தின் பெயரை அவன் வாழ்வில் பெற்றுக்கொண்டான். இன்னும் தலைமுறைகள் எல்லாம் இஸ்ரவேல் என்று தான் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் என்று சொன்னாலே உலகம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. யாக்கோபின் பெயரால் அந்த தேசம் இன்னும் அழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்றார். தலைமுறை மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் என் பெயர் நிலைப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஐயா. காலத்தில் இருந்தார் என்று சொல்லல, காலகாலமாக பேசுவார். அப்படிப்பட்ட ஓர் உன்னத ஆசீர்வாதத்தை தேவனத்தில் எதிர்பார்த்தால் அதை அவன் வாழ்வில் பெற்றுக்கொண்டான். பத்திர பிள்ளைகளை கால வேளையில் உங்கள் ஜெப ஜீவியத்தில் வளருங்கள். உங்கள் தலைமுறைகள் நன்றாக இருக்கும் மாத்திரமில்லை, தலைமுறையாக நீங்கள் பேசப்படும் அனுபவமாக உங்கள் வாழ்வை கற்று மாற்ற நல்லவராக இருக்கிறார். நம்புங்கள், ஜெபம் வீணாவதே இல்லை. ஜெபிக்கும் கத்திர பிள்ளைகளாக இருங்கள். ஜெப ஜீவியத்தில் வளருங்கள். ஜெபிப்பதில் உற்சாகம் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்தீங்கண்டா. போராடி ஜெபித்து வந்தார் யாக்கோபு. அதனால்தான் பவுல் தன் சபையோடு சேர்ந்து சொல்கிறார். வாசிப்போம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியம். தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். நீங்கள் செய்யும் எல்லா ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் என்று நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் என்றாலே ஒரு போராட்டம் தான். ஒரு பக்கம் தூக்கம் வரும், இல்லைன்னா யாராவது நண்பன் அனுப்பிச்சு விட்ருவான், யாராவது ஃபோனை போட்டுருவா வைப்பான், நண்பன் நேரம் வர வைப்பான், இல்லைன்னா ஃபோனை போட வைப்பான். நீங்கள் ஃபோனை ஸ்டார்ட் பண்ண எஸ்ஸு கொடுத்துட்டீங்கன்னா, ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் ஜெபம். அந்த நேரம் எல்லாம் இதை வந்து தந்துடுங்க. ஜெபம் என்றாலே ஒரு போராட்டம் தான். அது செய்து மேற்கொண்டு செய்தாக வேண்டும். Don't try to skip the prayer. Try to fight against Satan in prayer. தேவ பிள்ளைகளை ஜெபித்து ஜெயம் பெறும் கத்திர பிள்ளை இருங்கள் என்று ஜெபிக்க மறந்து போகாதீர்கள். வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல பாதை எவைகள் என்று பார்த்து அதில் நடவுங்கள். உங்கள் பூர்வத்தார் போன பாதை இவங்கெல்லாம் இதெல்லாம் நன்மை பெற்றிருக்காங்க. சும்மா இதெல்லாம் வாங்கலை. அவங்க ஜபம் ஜீவிய வாழ்வை எத்தனையா மேன்மையாக்கிற்று சிந்திங்கள். ஜபம் என்று சொன்னால்
மறக்கவே முடியாது. நீதி நியாய நிமித்தம் ஒரு நாளில் நான் 7 தரம் முன்னிப்பேன், விண்ணப்பிப்பேன், ஜெபிப்பேன், தியானிப்பேன். இதுதான் அவனுடைய ஆசை, இதுதான் அவனுடைய கோரிக்கை. அவருடைய ஆசை ஜெபம் என்பதில் எந்தவித குறையும் இல்லை. நிச்சயம் அதுதான். நம்முடைய பிள்ளைகளை வாசிப்போம். யூதாவின் புத்தகம் வாசித்தோமே காலையில். 20ஆம் வசனத்தை வாசிங்க. புக் ஆஃப் ஜூட் verses 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு காத்திருங்கள். அதுதான் சொல்கிறேன். உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். Let the prayer being controlled by the Spirit of God. உங்கள் மாம்சம் காரியங்கள் அல்ல, தேவ பிள்ளைகளை ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணுங்கிற அனுபவம். நாம் அதை என்னவே இல்லை. திடீர்னு இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நமக்குள்ளே வரும். இதற்காக ஜெபிக்க அவர் தூண்டி விடுவார். அதுதான் ஆவிக்குள்ளான ஜெபம். நீங்கள் இதெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு நினச்சிங்க, அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஜெபம் பண்ணோம் என்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது பாருங்க. அந்த தான் ஆவிக்குள்ளான ஜெபம். மாம்சத்துக்குள்ளான ஜெபம் நம்முடைய இனத்துக்கு ஜெபத்துக்கு பிள்ளைக்கு காலை தொடங்கினா மாலை மதியானம் தொடங்கினாலும் நைட்டு தொடங்கினாலும் 7 உடம்பெருப்புக்கு மாத்திரம் ஜெபிச்சுனுங்கிறேன். ஆனால் ஆவிக்குள்ள ஜெபம் இதுக்கு மேலே போகும், இதுக்கு மேலே எழும்பும். அதனால தான் சொல்றா, உங்கள் மகாபரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணு. ஜெப பிள்ளைகளை let your prayer be controlled by the Spirit of God. விவரிக்க என் கை நேரம் இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகளை எத்தனையோ தேவ பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் இந்த வழிகளில் நிற்போம். யோபு சொல்கிறார், வாசிங்கள். யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ரூபகாரம் பண்ணுவேன். I will show what all the things needed. நான் கரெக்டா இல்லையா எனக்கு நான் காண்பிப்பேன்றார். அதனால் அது தவறா இல்லையா, ஆனால் எனக்கு அவர் கொன்று போட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அவரு தான் நம்பிக்கை. வேற எங்கே நான் போக மாட்டேன். வேற எங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், போக மாட்டேன். ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுக்கு முன்பாக என் வைத்தியம் பார்த்த ஒரு அருமையான டாக்டர் பெண்மணி கோமாவில் போயிட்டாங்க. எங்கள் தம்பி சொல்கிறா, அவனுக்கு அங்கே அதே ஹாஸ்பிட்டலில் தான் இன்றும் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் சொல்கிறா, அம்மா அப்பாயில் ஒரு தெரப்பி இருக்குது, மைண்ட் டு மைண்டு தெரப்பி. என்ன தெரப்பி? இந்த கோமாவில் இருக்கிறவங்களுக்கு மைண்ட்லேருந்து மைண்டில் பேசுவாங்க. அதுதான் அப்படி அவங்கள பேச வைக்கலாம், செய்யலாமான்னு கேட்டாங்க. அந்த கணவன் சொல்லிட்டா, வேண்டாம். அந்த மைண்டு தெரப்பி ஆண்டுடையது இல்லை, ஆண்டுடைய பிள்ளைகள் செய்கிறது இல்லை. வேற ஒருத்தர் ஆண்டவர் படைக்க ஆண்டவரை நம்பாதவன் எந்த தெரப்பியோர் செய்கிறேன்றா, அது எனக்கு வேண்டாம். இல்லை, அந்த கணவர் சொன்னது எனக்கு இன்னும் மனது இருக்கு. தேவ பிள்ளைகளை எதுவாக இருக்கட்டும், அவரை மாத்திரம் உறுதியாக பிடித்துக் கொள்ள இந்த தெளிவு நமக்கு இருக்கட்டும். வாசிங்கள் 17ஆம் அதிகாரம் யோபின் புத்தகம் 9ஆம் வசனம். நீதிமான் தன் வழியை அதுதான் சொல்ற ஆண்டவர். தேவ பிள்ளைகளை உங்களுக்கான பாதை கத்த திறந்து தந்திருக்கிற இதெல்லாம் முன்னோடிகள் நடந்தார்கள். எத்தனையோ காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். எல்லாரையும் நான் உங்களுக்கு காண்பிக்க முடியவில்லை. நான் மீண்டும் சொன்னேன், நோவாவும் சரி, ஆபிரகாம் சரி, யாக்கோபும் சரி, ஈசாக்கும் சரி, யோசேப் என்று சொன்னால் சகோதர அன்பு, தாவீது என்று சொன்னால் தேவன் ஆலயத்துக்கான வைராக்கியம், இப்படி முன்னோடிகள் நமக்கு ஓடி வந்த பாதைகள், இவைகளை கேட்டு விசாரித்து அந்த பாதை பிடித்துக்கொள்ள உங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கட்டும். பவுல் என்று சொல்வீர்களா, ஊழியம் என்றால் உயிர்மூச்சு, ஊழியம் என்றால் அவனுக்கு அவருக்காக தான் என் வாழ்க்கை. அதனால தான் சொல்றா,
அந்த பாதை நீங்கள் உறுதியை பிடித்து கொண்டு நில்லுங்கள் என்கிற வாசியங்கள் 2 வாக்கு நான் நிறுத்துகிறேன். யோபு புத்தகம் 23:10. நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின் எத்தனை விஷயம் காண்பித்து என்னை திசை திருப்ப நினைத்தாலும் போக மாட்டேன். அதை நீ சோதித்து பார்த்தாலும் அவருக்கு முன்னே நான் பொன்னாக தான் விளங்கணும். நான் வீணாய் போகிறவனாய் அல்ல, உங்கவாய் அல்ல. தேவ பிள்ளைகளாக இல்லைங்கள். தேவ பிள்ளைகளே, யோசேப்பு என்று சொல்லும்பொழுது அந்த சகோதர சிநேகம், தாவீது என்று சொல்லும்போது தேவாலயம், பவுல் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறார், என் பிராணனை நான் அருமையாய் என்னை ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும் தேவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அதுதான் நம்முடைய கோரிக்கை, அதுதான் பூர்வ பாதைகள். தேவ பிள்ளைகள் நமக்கு நடந்த முன்னோடிகளின் கழகி மனதில் வைப்போம். வாசித்து முடிக்கலாம். சங்கீத புத்தகம் 37 சங்கீதம் 23 வசனம், சாம் நம்பர் 37. நல்ல மனுஷனின் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். உங்கள் வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கட்டும். உங்கள் வழி அவருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருகளையும் அவர் என்னவாக்குவார்? சிநேகிதராக்கி விடுவார். நம்புங்கள், உங்கள் வழி அவருக்கு பிரியமாகட்டும். இந்த தெளிவும் இந்த எண்ணமும் ஏக்கமும் மாற்றியும் பிள்ளைகளை வழியில் நின்று பூர்வப்பாதையில் எவில் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதில் நடக்கும். அதெல்லாம் எல்லாரும் நடந்தாங்க என்று அல்ல, உங்களுக்கு நல்ல வழி நான் காண்பிச்சிருக்கிறேன். நீங்கள் கவனிச்சோம். நோவா கீழ்ப்படியுங்கள், ஆபிரகாம் விசுவாசம், யாக்கோபு ஈசாக்கு என்று சொன்னால் ஜபஜீவியம். இதுதான் நம்முடைய முன்னோடிகள் நமக்காய் காண்பித்த பாதைகள். இதில் நமக்கு உறுதி இருக்கட்டும். உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் பயணிங்கள். உங்கள் வாழ்வு நன்மையாகும். கர்த்தரும் உங்கள் வழியில் பிரியப்படுவார். தேவன் தாமே